வணக்கம் நேர்களே, எது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன், ரெட்டியார் சங்க நிர்வாகிகளை வந்து அறிமுகம் செய்யும் ஒரு விழா மதுரையில திருமங்கலத்துல ஒரு பிரைவேட் திருமண மண்டபத்துல நடக்குது. அந்த மேடையில பாஜகவுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன், பேராசிரியர் இவர் வந்து அந்த மேடையில பேசுறாரு பாருங்க. அந்த பேச்சு இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை இருக்கிற நிலையில இருக்கணும்னா பாப்புலேஷன் ஸ்டடீஸ் படி 2.1 குழந்தை பெற்றுக்கணும் ஒவ்வொரு பெண்ணும். பாப்புலேஷன் ஸ்டடீஸ் பிரகாரம் மக்கள் தொகை அப்படியே மெயின்டைன் ஆகணும்னா ஒரு குடும்பத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 குழந்தையாவது பெத்துக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து ரெட்டியார் சமூகம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, 2 பிள்ளை பெத்துக்கிறாங்க, சில பேர் 1 பிள்ளை பெத்துக்கிறாங்க, சில பேர் பிள்ளையே பெத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை, நமக்கே குழந்தைன்ற நிலைக்கு நாம போனாலும் போயிடுவோம் நினைக்கிறேன். இனி வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா, நீ எனக்கு பிள்ளை, நான் உனக்கு பிள்ளை, நமக்கு எதுக்கு பிள்ளை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால சந்தோஷமா புள்ள பெற்றிருக்கிறவங்களுடைய சாதியும் மதமும் தான் நிலைச்சு நிற்கும் என்னைக்குமே. அதுதான் வளரும். அப்ப நம்மளுடைய சாதியும் மதமும் வளரணும்னா நம்ம சந்தோஷமா புள்ள பெத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அரிதான ஒரு அட்வைஸ வந்து அவர் கொடுத்திருக்கிறார். ரெட்டி சங்கத்துல 3 குழந்தை பெற்றுக்கிட்ட ஒரு பொண்ண வீரத்தாய், வீர ரெட்டி மங்கை பட்டம் கொடுக்கும். ரெட்டியார் சமூகத்து பெண்கள்லாம் 3 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வீரத்தாய், வீர ரெட்டி மங்கை அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்கணுமா. இந்துக்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கு இந்தியாவில். அதையும் நாம காம்பன்சேட் பண்ணணும்னா ரெட்டியார் மாத்திரம் இல்ல, இந்து சமுதாயமே அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்றேன். இந்துக்களின் எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைந்து விட்டது. இதை காம்பன்சேட் பண்ணணும்னா நீங்க ஆளுக்கு ஒரு 3 பிள்ளையாவது பெத்துக்கணும். அதுவும் குறிப்பா ரெட்டியார் சமூகத்துக்கு இருக்கிறவங்க 3 பிள்ளையாவது பெத்துக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணு தேடுறீங்க இல்லையா, அப்ப வரக்கூடிய மருமகளை வந்து இன்டர்வியூ பண்ணணுமா. இன்டர்வியூல வந்து வழக்கமா என்ன கேட்பாங்களாம், நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, நீங்க எவ்வளவு நகை போடுவீங்க, அதுக்கப்புறம் தான் எவ்வளவு படிச்சிருக்கீங்க. நம்ம எல்லாம் முதல்ல எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு கேட்போம். அவர் வரிசைப்படி பாத்தீங்கன்னா முதல்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு நகை போடுவீங்க, எவ்வளவு படிக்க போறீங்க அப்படின்லாம் கேட்பீங்கல்ல. இதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீ எத்தனை குழந்தை பெத்துப்ப அப்படிங்கிற கேள்வியை இன்டர்வியூ பண்ணி நீங்க கேட்கணும். எந்த மருமக அதிக குழந்தை பெத்துக்கிறேன்னு பிராமிஸ் பண்றானோ அவதான் நம்ம வீட்டு மருமக. எந்த பொண்ணு இன்டர்வியூல நான் நிறைய குழந்தைங்க பெத்துக்கிறேன், 3 குழந்தைகளுக்கு மேல கன்ஃபார்மா நான் பெத்துக்கிறேன்னு எந்த பொண்ணு சொல்றாளோ அவளை நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க உங்க பசங்களுக்கு. அப்பதான் வந்து இந்து மதத்தை காப்பாற்ற முடியும், அப்பதான் ரெட்டியார் சமூகத்தை காப்பாற்ற முடியும், அப்பதான் சாதியை வந்து நம்ம நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாருங்க. இதெல்லாம் இவர் பேச பேச அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து சிரிக்கிறாங்க இவரை பார்த்து. உடனே அதுக்கு வேற சொல்றாரு, நான் காமெடியா சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க குழந்தைய பெத்துக்கங்க, ஒருவேளை உங்களால குழந்தைய வளர்க்க முடியலன்னா இந்த சங்கத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எந்த சங்கத்தை சொல்றாருன்னு தெரியல. ரெட்டியார் சங்கத்தை சொல்றாரா இல்ல ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தை சொல்றாரா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச RSS சங்கத்தை, சங்க பரிவாரம் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மதவெறி எப்படி மனுஷனுடைய மூளையை மழுங்கடிச்சிருது பாத்தீங்களா. இவர் ஒரு பேராசிரியர். இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை என்னன்னு இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது தெரியுமா? உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை நம்ம நாட்டுலதான் இருக்கு. நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைய தேதிக்கு 142 கோடி பேர் இந்தியாவில். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இவங்க பார்க்கவே மாட்டாங்களா? அந்த சங்கி கூட்டம் அவங்க எடுத்து ரிலீஸ் பண்றாங்களே டேட்டா, இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்களா? உலக அரங்கில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 19% குழந்தைகள் ஜீரோ ஃபுட் சில்ட்ரன் அப்படிங்கிறாங்க. ஜீரோ ஃபுட்னா என்ன? ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம 24 மணி நேரம் பட்டினி கிடைக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 19% இந்தியாவில். உலகத்திலேயே ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அடுத்தபடியா நாம தான் இருக்கோம். கினி, மாலிக்கு அப்புறம் 3வது இடத்துல இந்தியாவிற்கு. இத்தனை கோடி பிள்ளைங்க நம்ம நாட்டுல ஒருவேளை சோறு கூட இல்லாம பட்னியா கிடக்குதுங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஹிந்து மதத்தை காப்பாத்தணும்னா வதவதன் பிள்ளைய பெத்துக்கணும். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பிரகாரம் அண்டர் 5 ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன், 5 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ல 35% பேர் ஸ்டண்டட் growth, வயசுக்கு ஏத்த வளர்ச்சி கிடையாது. ஏன்? ஆரோக்கியமான உணவு கிடையாது.
32% அண்டர் வெயிட். ஆனா இதெல்லாம் பத்தி சங்கிங்க எந்த கவலையும் பட மாட்டாங்க. மதத்தை காப்பாத்தணும்னா வதவதன் புள்ளைய பெத்துக்கணும். இல்ல நான் கேக்குறேன், பொம்பளைங்க என்ன புள்ள பெத்துக்கிற மிஷினா? ஒரு புள்ளைய பெத்துக்கணும்னா உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளவு மாற்றங்களை எவ்வளவு அழுத்தங்களை அந்த பெண் சந்திக்கிறாள்னு கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை பிரசவ வலி வேதனை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம்னு. இவங்க இந்து மதத்தை காப்பாத்தணுமா? அதுக்காக நம்ம ஊர் பொம்பளைங்க எல்லாம் வதவதன் புள்ளைய பெத்தே போடணுமா? இந்த வெண்டிங் மிஷின் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இந்த 10 ஆண்டு காலத்துல பாஜக அரசு செய்த சாதனை என்னன்னு தெரியுமா? நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது 15 வயதுல இருந்து 49 வயது ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல 57% பேர் ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பிரெக்னன்ட் விமென். ரத்த சோகை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. 5 கர்ப்பஸ்திரீகளில் ஒருத்தி இறக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது ரத்த சோகை. ஆனா அதெல்லாம் பத்தி பாஜக கவலைப்படாது. ஹிந்து மதத்தை காப்பாத்தணும்னா வதவதன் புள்ளைய பெத்துக்கணும். இது எப்படி தெரியுமா இருக்கு? வடநாட்டுல எல்லாம் தரம் சன்சாதுன்னு ஒண்ணு நடத்துவாங்க. அதாவது நாங்க மதம் சார்ந்த கூட்டம் நடத்துறோம்னு சொல்லிட்டு இந்த காவி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சாமியார்லாம் மேடை ஏறி அவங்களுடைய அஜெண்டாவே என்னன்னா சிறுபான்மையினர் சமூகத்தை தாக்க வேண்டியது, இந்துக்களை உசுப்பேத்தி விட வேண்டியது. ஒரு பக்கம் இஸ்லாமிய பெண்களை ரோட்ல இழுத்து போட்டு கற்பழிங்க அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் இந்து மக்களே வதவதன் குழந்தைய பெத்துக்கங்க, குழந்தைங்க கையில ஆயுதத்தை கொடுங்க, போய் ஒரு 4 பேரை வெட்டிட்டு வர சொல்லுங்க. இதெல்லாம் நான் ஏதோ கற்பனையில சொல்றேன்னு நினைக்காதீங்க. வடநாட்டுல தினம் தினம் யூபி போன்ற மாநிலங்கள்ல இது போன்ற தரம் சன்சாத் அப்படிங்கிற பேர்ல இது நடக்குது. இன்னைக்கு அந்த ட்ரெண்ட தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வர முயற்சி பண்ணது இந்த சங்கி கூட்டம். இதே பேராசிரியர் தான் கொஞ்ச நாள் முன்னால வேற ஒரு மேடையில பேசுறாரு. இதே ஜெயவிலாஸ் முதலாளி பஸ் கம்பெனி நடத்துறாரு, அங்கே போங்க. இதே மாதிரி 3 பேரும் மனு போட்டிருக்கட்டும். ஒருத்தர் எஸ்சி, ஒருத்தர் ஓபிசி, ஒருத்தர் பிராமின். அக்கௌண்டிங் போஸ்ட் மனு போட்டுக்கணும். அவர் முதல்ல பிராமினை தான் வேலைக்கு எடுப்பார். நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு எஸ்சி எஸ்டி போனா, ஒரு ஓபிசி போனா, ஒரு பார்ப்பனன் போனான்னா அந்த பிராமணனை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு மூளை வலிமை ஜாஸ்தி. அப்ப பிராமணர்களை பெத்து போட சொல்ல வேண்டியது தானே? புள்ள பெத்து போடுறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஓபிசி சமூகம் கேக்குதா? எவ்வளவு அபத்தமா இருக்கு பாருங்க மேடையில பேசுறது. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசு கடந்த 60 வருஷமா என்ன சாதிச்சிருக்காங்க பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப இருக்கிற அரசுங்க 2 வருஷத்துல எவ்வளவு ஸ்கீம்ஸ் பெண்களுக்காக. வீட்டுல அடைஞ்சு கிடக்காதீங்க, வெளியில வாங்க. 4 சுவத்தை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்கு, வாங்க வெளி உலகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி இலவசமா பஸ் விடுறாங்க. எத்தனையோ பெண்கள் எவ்வளவோ விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இந்த ஒரு ஃப்ரீ பஸ் ரைடு உதவியா இருக்கு. 12ஆவதோட படிப்பு நிறுத்தாதீங்க, மேல படிங்க. அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு புதுமை பெண் திட்டம்னு ஒண்ணு திட்டத்தை ஆரம்பிச்சு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாசம். பள்ளிகளில் காலை சிற்றுண்டி. அதனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ரீசெண்டா ஒரு ஆர்டிகிளே வந்திருக்கு. எப்படி ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, பசங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, பசங்களுடைய ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்கூல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்தியாவிலே ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ தமிழ்நாட்டில தான் அதிகம் தெரியுமா? அந்த அளவுக்கு விமென் எம்பவர்மெண்ட்ல அவ்வளவு மைல் ஸ்டோன்ஸை கடந்து நாம வந்திருக்கோம். இன்னைக்கு எந்த ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் முன்னால் நிக்கிறாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நேஷனல் ஆவரேஜ் விட டபுள் மடங்கு நாம இருக்கோம். அதுல ஆண்களை விட பெண்கள் அதிகம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் PhD பண்ணக்கூடிய பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஏன் இப்ப ரீசெண்டா அந்த அக்னி 5 லான்ச் பண்ணாங்களே, அந்த ப்ராஜெக்டோட டைரக்டர் யாரு? ஒரு பெண்.
இவ்வளவு விஷயங்கள் சாதிச்சிட்டு இருக்கோம் லைஃப்ல. இந்த ஆளை என்ன சொல்றாருன்னா, இந்து மதத்தை காப்பாத்தணுமா, இந்துக்களுக்கு ஆபத்தாம். 142 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல 80% இந்துக்கள் இருக்கக்கூடிய நாட்டுல இந்து மதத்துக்கு ஆபத்து வந்துருச்சான். உண்மையிலேயே இந்து மதத்துக்கு இது போன்ற சங்கி கூட்டத்தினால்தான் ஆபத்து. இது போன்ற கருத்தை சுமந்து கொண்டுதான் பாஜக இங்க வந்து ஓட்டு கேட்டு வருது. இவங்களுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துல உட்கார வச்சீங்கன்னா நாளைக்கு இவர்களுடைய எண்ணம் தான் சட்டமாகும், இவர்களுடைய விருப்பம் தான் கலாச்சாரமாகும். இன்னைக்கு ஹிஜாப் போட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றவன் நாளைக்கு பெண்களே படிக்க வரக்கூடாதுமா. அப்புறம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது இந்த ஆடை தான் போடணும்பா, இததான் நீ செய்யணும்பா, இததான் நீ சமைக்கணும்பா, உன்னோட வேலை புள்ள பெக்கிறது மட்டும்தான், அதோட நிறுத்திக்கோமா. இப்படி ஒட்டு மொத்தமா முடக்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக தான் இந்த பேச்செல்லாம். கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல, கடவுள் அப்படிங்கிற பேர்ல பல பிற்போக்குத்தனமான விஷயங்களை உங்களுக்கே தெரியாம உங்க மண்டைக்குள்ள ஏத்துறாங்க. உங்க வீட்டு பெண்கள் நல்லா இருக்கணும், உங்க சமுதாயம் நல்லா இருக்கணும், உங்க அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு இது போன்ற விஷக்கிருமிகளை தமிழ்நாட்டுல வளர விடாதீங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாலேயே வேற இருக்கப்பட வேண்டியது இந்த சங்கி கும்பல்.